அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நான் என்ட்ரி போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் எப்பொழுது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து குரூப் 1க்கான கவுன்சிலிங் வந்து நேத்தோடு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த PDF தான். நேற்று தான் வந்து கடைசி தேதி 12/4/2024 ரைட்டா. ஸோ நேத்தோட வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க கவுன்சிலிங்கு. எவ்வளோ வேகன்சி வந்து ஃபில் பண்ணியிருக்காங்கன்னா ஒட்டுமொத்த வேகன்சியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தவிர எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. 95 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. இதில் 94 வேகன்சி வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. ஒரு வேகன்சி மட்டும் தான் இருக்குது. அந்த ஒரு வேகன்சி பார்த்தீங்கன்னா எஸ்டியில், உமன்ஸில், பிஎஸ் டீமில் ஒரு வேகன்சி இருக்குது. அது டிஎஸ்பி போஸ்ட்டில் வந்து அது இருக்குது ரைட்டா. ஸோ இந்த ஒரு வேகன்சி தவிர ரிமைனிங் எல்லாமே வந்து குரூப் 1ல் வந்து ஃபில் பண்ணியாச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது குரூப் 2A நான் என்ட்ரி போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ எலெக்ஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எலெக்ஷனுக்குறதுனால நிச்சயமாக வந்து ஆஃப்டர் த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். ஸோ ஒரு தோராயமாக வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து ஏப்ரல் வந்து 19 வந்து எலெக்ஷன் ரைட்டா. 20-21 சாட்டர்டே சண்டே வருது. அப்போ 21 மேலே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வந்து நெக்ஸ்ட் வீக்லேயே பார்த்தீங்கன்னா இது எப்போ கவுன்சிலிங் அப்படின்னு டேட்டு அந்த மெமோலாம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பெக்டடாக ஒரு தோராயமாக பார்த்தீங்கன்னா மேபி வந்து 23 அல்லது 24, 25 இந்த தேதிகளில் வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகலாம். அந்த 20-21 சாட்டர்டே சண்டே, அந்த 22க்கு மேலே 23, 24, 25 ஸோ இந்த தேதிகளில் வந்து மேபி வந்து கவுன்சிலிங் நான் என்ட்ரி போஸ்டான கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆனால் மட்டும்தான் 100% யாருக்கு வேலை கிடைக்காதுன்னு சொல்ல முடியும். ஸோ சேஃப் ரேங்க்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு 100% கிடைச்சது, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் அவுட் ஆஃப் ரேங்க்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த பார்டர் ரேங்க்ல இருக்கிறவங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் எவ்வளோ போஸ்ட் வந்து ஃபில் ஆகுது, எத்தனை நாள் வந்து கவுன்சிலிங் நடக்குது, நமக்கு வந்து அந்த நம்மளுடைய கம்யூனிட்டியில் எவ்வளோ வேகன்சி இன்னும் வந்து ரிமைனிங் இருக்குது, நமக்கு வந்து ஜாப் கிடைக்குமா கிடைக்காதுன்றது கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆனால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் தான் வந்து முக்கியமாக வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க எப்போ சார் வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி. ஸோ எலெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். நெக்ஸ்ட் வீக்கில் மேபி அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து கொடுப்பாங்க. நன்றி, வணக்கம்.